بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. கிதாபுல் அர்பஈன் 40 நபிமொழிகளின் தொகுப்பு ஃபி மதுஹபி ஸலஃப், சஹாபாக்களுடைய ஸலஃபுடைய பாதை அல்லது கொள்கையை குறித்த 40 நபிமொழிகளில் 4வது நபிமொழி. عن عبد الله بن عمرو رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال بلغوا عني ولو آية. رواه البخاري. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னிடமிருந்து பெற்ற செய்திகளை அது ஒரே ஒரு ஆயத்தாக, வசனமாக, செய்தியாக இருந்தாலும் சரியே, அதை நீங்கள் பிறருக்கு எடுத்துரையுங்கள். ஸஹீஹுல் புகாரியிலே 3461வது ஹதீஸ். ஸலஃபாகிய சஹாபாக்களுடைய பாதை அல்லது கொள்கைகளில் மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹ்விடமிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்தும் கிடைத்த தாங்கள் கற்றுக்கொண்ட செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வது. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை இது. பல்லிகு, தப்லீக் செய்யுங்கள். தப்லீக் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்வது. தப்லீக் ஜமாத் சொல்றாங்கல்ல, அது ஏன் அந்த பெயரை அது அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, எடுத்துச் சொல்வது. தப்லீக் என்று சொன்னால் எடுத்துச் சொல்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்வது, என்னிடமிருந்து, அன்னி, என்னிடமிருந்து, வலவ் ஆயா, ஒரே ஒரு செய்தியாக இருந்தாலும், என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு ஆயத்தாக இருந்தாலும், பல்லிகு, நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், அதாவது மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். இதனுடைய அடிப்படை என்னவென்று கேட்டால், ரசூலுல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி. அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி நேர்வழியின் செய்தி. மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்றால் நாம் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்று பாருங்கள், சமூக ஊடகம் இப்படி எத்தனையோ வகையில தொழில்நுட்பம் பரவி அதன் காரணமாக பலவிதமான செய்திகள் பரவுது. ஆனால் அந்த செய்திகள் எப்படி இருக்கு? உலகத்துல என்ன நடந்தது, அது நடந்தது, இது நடந்தது, வீணான, எந்த பயனும் அளிக்காத, இன்னும் ஃபித்னாவை அதிகப்படுத்தக்கூடிய, குழப்பத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய, தீமைகளை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய செய்திகளை மக்கள் ஆர்வமாக பரப்புகிறார்கள். பொய்களை பரப்புகிறார்கள், மற்றவருடைய குறைகள், புறம் பேசுதல், அதை பரப்புகிறார்கள், வதந்திகளை பரப்புகிறார்கள், அசிங்கங்களை பரப்புகிறார்கள், ஆபாசங்களை பரப்புகிறார்கள், அதை அலங்கரித்து பரப்புகிறார்கள், அது ஏஐ மூலமாக பரப்புகிறார்கள். இப்படி எத்தனையோ வழியில் மக்கள் யாருக்கும் பயனில்லாத கல்வியை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடமிருந்தும் தூதரிடமிருந்தும் கிடைத்திருக்கிற செய்திகள், நேர்வழியின் செய்திகள், சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய செய்திகள், சத்தியத்தை தெளிவுபடுத்தி அசத்தியத்தை அடையாளம் காட்டக்கூடிய செய்திகள், நல்லதையும் கெட்டதையும் பிரித்து காட்டக்கூடிய செய்திகள், இது எங்கிருந்து பரப்பப்பட முடியும்? குர்ஆனிலிருந்து தான் பரப்ப வேண்டும், சுன்னாவிலிருந்து பரப்ப வேண்டும். ஆக சஹீஹாக ஆதாரபூர்வமான செய்திகளை நாம் மற்றவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது நம்முடைய சஹாபாக்களாகிய ஸலஃபிடம் இருந்த முக்கியமான பண்பு. ஆகவேதான் அவர்கள் பரப்பியதனால்தான் இன்று நமக்கு இஸ்லாம் வந்து சேர்ந்திருக்கு. இல்லை என்றால் நமக்கு எப்படி இஸ்லாம் தெரிந்திருக்கும்? எப்படி உலகம் முழுக்க இஸ்லாம் போயிருந்திருக்கும்? பல நாடுகளை, கடலை தாண்டி இருக்கும். ஆக நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை கேட்டதனால் மற்றவர்களுக்கு இந்த சத்தியம் போய் சேர வேண்டும் என்பதற்காக குர்ஆனை தாங்கள் கற்றுக்கொண்ட அளவுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பெண் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்று சொன்னார். அதாவது என்னவென்றால், ரசூலுல்லாஹ் விரும்பினால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் இப்படி முகத்தை, தலையை தூக்கி பார்க்கிறார்கள், பார்த்துவிட்டு குனிந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் திருமணம் செய்கிற எண்ணம் இல்லை. பிறகு அந்த பெண் அமைதியாக அங்கே இருந்தார். அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு நபித்தோழர்
நீண்ட நேரத்துக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதரே, இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்கிறார். அந்த பெண் ரசூலுல்லாஹை வலியாக ஆக்கிவிட்டார். அதாவது ரசூலுல்லாஹ்வோடு ஒப்படைத்து விட்டார். ரசூலுல்லாஹ் விரும்பினால் திருமணம் செய்து கொள்ளலாம், இல்லை என்றால் அவர் மற்றவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம். இப்போது அந்த நபர் ரசூலுல்லாஹ்விடம் எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த மனிதரிடம் கேட்டார்கள், நீ மகர் கொடுக்க உன்னிடம் என்ன இருக்கிறது? அவரிடம் ஒன்றுமே இல்லை. அவர் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருந்து விட்டு, அல்லாஹ்வின் தூதரே, என்னிடம் ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு இரும்பு மோதிரமாவது நீ அவருக்கு மகராக கொடுக்க முடியுமா? தேடிக்கொண்டு வா என்று சொல்லுகிறார்கள். அவர் போகிறார், ஏதோ ஒரு தேடுகிறார். அவரால் சம்பாதிக்க முடியவில்லை, யாரும் கொடுக்கவில்லை. திரும்பி வந்துவிட்டு, அல்லாஹ்வின் தூதரே, என்னிடம் எதுவும் இல்லை, ஆனால் நான் உடுத்தி இருக்கிற இந்த கீழாடை இருக்கிறது, அவர் கட்டியிருக்கிற லுங்கி இசார், இந்த கீழாடையில் நான் பாதி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ அதை பாதி கொடுத்து விட்டால் உனக்கு என்ன செய்வாய்? நீ முழுக்க கொடுத்து விட்டாலும் உனக்கு இருக்காது, அதை பாதி கொடுத்து விட்டாலும் அந்த பெண்ணுக்கு எந்த பயனளிக்காது. பிறகு ரசூலுல்லாஹ் அமைதியாகிவிட்டார். அவரும் உட்கார்ந்து இருந்தார். பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உனக்கு குர்ஆனுடைய சூறாக்கள் ஏதாவது தெரியுமா? உடனே அந்த மனிதர் சொல்ல, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இந்தந்த சூறாக்கள் தெரியும். பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். சலஃப், நம்முடைய சஹாபா, அவர்கள் உடுத்தி இருக்கிற கீழாடை மட்டும்தான் இருந்தது அவர்கள் ஒருவருக்கு. மேலாடை இல்லை என்றால் மேலாடை கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். ஆகவேதான் உலமா சொல்லுகிறார்கள், அவருக்கு மேலாடை கூட இல்லை, உடுத்தி இருக்கிற கீழாடை மட்டும்தான் இருந்தது. அவருடைய சொத்து என்பது அவர் உடுத்திருக்கிற அந்த ஒரு ஆடை மட்டும்தான். இன்னொரு கூடுதலான ஒரு ஆடை கூட இல்லை கட்டுவதற்கு. இல்லை என்றால் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அவரிடம் இருந்த அந்த கீழாடை ஒன்றே ஒன்று, அதில் பாதியை வெட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு வறுமை. ஆனால் அவருக்கு குர்ஆனுடைய சூறாக்கள் மனப்பாடமாக தெரிந்திருந்தது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ கற்றுக்கொண்டிருக்கிற அந்த சூறாக்களை அந்த பெண்ணுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும், இதுதான் மஹர் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணை அந்த சூறாக்களுடைய மஹரை ஆக்கி திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அதாவது இதில் செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹ்விடமிருந்து அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார் சில சூறாக்களை. அந்த சூறாக்களை அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர் ஒரு ஆயத்தை அல்ல, பல சூறாக்களை கற்றுக்கொண்டிருக்கிறார், மனப்பாடமாக வைத்திருக்கிறார். அதை கற்றுக் கொடுப்பதாக அவர் மகராக ஆக்கி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அழைத்துக் கொண்டு போகிறார். சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி. ஆக இந்த செய்தியிலிருந்து சலஃப் எந்த அளவுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதை கூட மகராக ஆக்கி கொண்டார்கள் என்றால் அவரிடம் இருந்தது அதுதான் மகத்தான செல்வமாக வைத்திருந்தார்கள். ஆக கீழாடை மட்டுமே வைத்திருக்கிற ஒரு நபித்தோழர் அவர் குர்ஆன் சூறாக்களை தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அது அவருக்கு மகராக ஆனது. அதை கொண்டு மகராகி அவர் திருமணம் செய்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு ஆயத்து தெரிந்தாலும் அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள், அதை மற்றவர்களுக்கு பரப்புங்கள், கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் குர்ஆன் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் சஹீஹான ஹதீஸ்களை இன்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இல்லை என்றால் இந்த இல்ம், சுன்னாவுடைய அறிவு, குர்ஆனுடைய அறிவு இந்த உலகம் முழுக்க போய் சேர்ந்திருக்கார். ஒருவர் மற்றவர்களுக்கு ஒரு ஆயத்தையோ ஒரு ஹதீஸையோ கற்றுக் கொடுப்பதற்கு அவர் ஆலிமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் கற்றிருக்கிற அளவுக்குள் நின்று, அந்த வரம்புக்குள் நின்று அவர் அதை மற்றவர்களுக்கு சொல்லித் தரலாம். ஆனால் ஒன்று, அது ஆதாரபூர்வமானதாக இருக்க வேண்டும். 2, அதிலே அவர் தன்னுடைய மனைச்சையான வியாக்கியானம், விளக்கங்களை சொருகக்கூடாது. அது வழியே. ஏனென்றால் இங்கே சொல்லி இருப்பது ரசூலுல்லாஹ் பல்லிகு அன்னி, என்னிடமிருந்து வலவு ஆயா, ஒரு ஆயத்தாக இருந்தாலும். அப்ப என்னிடமிருந்து ரசூலுல்லாஹ் சொன்னதிலிருந்து உலமா கல்வியாளர் ஒரு ஆதாரம் எடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்னிடமிருந்து என்று சொன்னதிலிருந்து முதலாவது விஷயம், அது ஆதாரபூர்வமாக ரசூலுல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதற்கு உறுதி இருக்க வேண்டும். ஆதாரமற்ற செய்தியை சொல்லக்கூடாது. 2வது, என்னிடமிருந்து ரசூலுல்லாஹ் சொன்னதிலிருந்து ரசூலுல்லாஹ் என்ன அந்த வார்த்தையின் மூலமாக விரும்பினார்களோ அந்த கருத்தை தான் சொல்ல வேண்டும். அந்த கருத்துக்கு மாறாக ஒருத்தருடைய சொந்த புத்தியில உருவாகக்கூடிய வழியேடான விளக்கங்களை, விதத்தான விளக்கங்களை குர்ஆன் மீதும் ஹதீஸின் மீதும் இட்டு கட்டக்கூடாது.
தான் நல்லவன் என்று நினைத்துக் கொண்டு கூட அந்த பொய்களை அவர் சொல்லக்கூடாது. ஏன்னா இது தீன், இந்த தீன், இது மார்க்கம், இந்த அறிவு என்பது. ஆகவே தன்னுடைய சொந்த வியாக்கியானங்களை ஒருத்தர் அல்லாஹ்வின் மீது நபியின் மீது விட்டு கட்டக்கூடாது. மூன்றாவது, என்னிடமிருந்து ரசூலுல்லாஹ் சொன்னதிலிருந்து ஒருவர் தன்னிடமிருந்து தன்னுடைய வார்த்தைகளில் அது சொல்லுகிற பழக்கத்தை கொண்டு வரக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். அப்படின்றா என்ன தெரியுமா? அவர் அரபியிலே சொல்லுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் பேசிய மொழி அது அரபி. ரசூலுல்லாஹ்விடமிருந்து ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் தானே. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அரபியில் இருக்கிறது. அப்போ ஒருவருக்கு ஒரு ஆயத்தாக இருந்தால் அந்த ஆயத்தை சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? ஆயத்தை ஓதத்தானே செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இது ஆயத். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, வானங்களை பூமி படைத்தவனுக்கே என்பது அது கருத்து. அது ஒருவர் தன்னிடம் தான் விளங்கியதை சொல்வது. ஆனால் ஆயத்தை சொல்வது அது அரபியிலே சொல்வது. இப்போ வல்லிபு அன்னி வலவ் ஆயாங்கிறது ஹதீஸ். இது ரசூலுல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிற ஹதீஸ். இது இப்படியே சொன்னால்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ்விடமிருந்து சொன்னதாக ஆகும். என்னிடமிருந்து ஒரு செய்தியாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்பது அந்த ஹதீஸுடைய கருத்து. அதை நான் விளங்கியதை நான் தமிழ்ல சொல்லுகிறேன். ஆனால் அது நான் விளங்கியது. ஆக இந்த ஹதீஸிலிருந்து உலமா இன்னொரு சட்டம் எடுத்தார்கள். ஒருவர் மற்றவர்களுக்கு தப்லீக் செய்கிறார் என்றால், ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுகிறார் என்றால், அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல ஒரு ஆயத்தை சொல்லுகிறார் என்றால் அதை அவர் மனப்பாடம் செய்து கொள்ளட்டும், இல்லை என்றால் பார்த்து சொல்லட்டும். அதுதான் ஆதாரத்தோடு சொல்வது. நான்காவது, மிக முக்கியமானது, அவர் தன்னுடைய சொந்த ஆராய்ச்சியின் பேரில் ஒரு ஹதீஸ் அல்ல ஒரு ஆயத்திலிருந்து அதற்கு விளக்கம் கொடுக்கிறேங்கிற பெயரில் ஃபத்வாக்கள் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவருக்கு கடமை எடுத்து சொல்வதுதான். அதை சொல்லுவதோடு தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர் ஆலிம் அல்ல. அவர் பல ஆதாரங்களை ஒன்று திரட்டி அறிந்து அத்தனையின் மூலமாக அதன் மூலமாக சட்டத்தை சரியாக விளங்குகிறவர் அல்ல. சில நேரங்களில் ஆதாரத்தை சொல்லலாம், ஆனால் அவர் அதன் அடிப்படையில் தன்னுடைய ஆய்வு, சொந்த ஆய்வின் ஃபத்வாக்களை சொல்லக்கூடாது. அப்போ அவர் கல்வியாளரிடம் கேட்க சொல்ல வேண்டும். இப்படி ஒரு ஹதீஸ் ஆயத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், எனக்கு இவ்வளவு வந்து ஆனால் இது சம்பந்தமாக வேறு விளக்கங்கள் தெரியாது, இதனுடைய விளக்கத்தை உலமாவிடம் கேளுங்கள். இதுதான் கல்வியின் முறை. அவை சலஃப் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் இந்த பக்குவத்தை பெற்றிருந்ததை நாம் இன்றும் பார்க்கலாம். ஏன் தெரியுமா? சஹாபாக்கள் அறிவிக்கப்பட்டது அவருடைய சொந்த வார்த்தைகளை விட ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஏன் புகாரியில் இவ்வளோ பெரிய கிதாபுகளை எடுத்து பாகமாக படிக்கிறோம்? அவ்வளோ புகாரியில் முஸ்லீம்ல இவ்வளோ ஹதீஸ் தொகுப்புல சஹாபாக்களுடைய வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறதா அல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறதா? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு செய்தியை விவரிக்கும் போது ஒரு சஹாபி தன்னுடைய வார்த்தைகளை சொல்லியிருப்பார். ஆனால் அதன் மூலமாக அந்த சஹாபி தன்னுடைய வியாக்கியானங்களாக பல விளக்கங்களை ஒரு பயான் போல எங்கேயாவது சஹாபாக்களுடைய பயானை கேள்விப்பட்டிருக்கிறோமா? படிச்சிருக்க முடியாது. சட்டங்கள் சொல்லியிருப்பார்கள், அவரிடம் கேட்கப்படும் போது சட்டங்கள் தெளிவுபடுத்தி இருப்பார்கள். அப்போது அதற்கு கால ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வின் ரசூல் சொன்னார்கள், கால அல்லாஹ் சொன்னார் என்று அதை சொல்லியிருப்பார். அப்ப ஆதாரத்தின் அடிப்படையில் சஹாபா தாங்கள் சரியாக விளங்கியதை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள், தாபீன்களுக்கு எடுத்து சொன்னார். அப்படித்தான் இந்த இல்ம், இந்த தீன் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இதுதான் உலமாவுடைய பணி. ஆகவே ஒருவர் தான் அறிந்து கொண்ட அளவுக்குள் ஆதாரம் அறிந்து அதை சொல்வது சரியானது. ஆனால் தான் அறியாத ஒன்றை அவர் ஒரு அனுமானத்தில், தான் ஒரு நினைத்தேன் என்கிற கண்ணோட்டத்தில் மார்க்க விஷயத்தில் வாய் திறப்பது ஒரு ஃபித்னா, ஒரு வழிகேடு. அது ஒருவன் அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் அல்லாஹ்வை இட்டு கட்டக்கூடிய மிகப்பெரிய பாவத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ் நம் அனைவரை மன்னிப்பானாக. ஆகவே மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்கிற இந்த அடிப்படையை, அதே நேரத்தில் எடுத்துச் சொல்வதில் ஆர்வமாக இருக்க வேண்டும் என்கிற இந்த அடிப்படையை இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.